வணக்கம். நியூட்ரிஷன் கிட் ஃபார் உமன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை எல்லாருமே டவுட் கேட்டிருந்தீங்க. எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம், எனக்கு கிடைக்கல, எந்த மாதம் கிடைக்குது, இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் எந்த ஊருன்னு சொல்லிடுறேன். நான் கரூர்லேருந்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த 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 கிட்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாய்சேய் நல காப்பகத்தில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கணவன் மனைவியோட ஆதார் அட்டை, அந்த பொண்ணோட யார் கர்ப்பமாக இருக்காங்களோ அந்த பொண்ணுடைய பாஸ்புக்கு அந்த பொண்ணு பேரில் இருக்கணும். அதை கொண்டு போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அங்கே RCH அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களால் ஸ்கேன் எடுக்க முடியும். ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்லேயே பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக RCH நம்பர் கேட்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ இந்த நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் இதில் கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்களா இருந்தால் ஸ்கேன் வெளியில் தான் பார்த்தாகணும். அப்போ இந்த நம்பர் வேணும். அது மாதிரி பதிவு பண்ணிக்கிங்க. அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே HIV டெஸ்ட் எடுக்கிறாங்க. HIV டெஸ்ட் கவர்மெண்ட்டில் தான் எடுக்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கவர்மெண்ட் இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்லேயே செக்கப் பண்ணிங்கனாலும் இவங்கக்கிட்ட செக்கப் பண்ணிக்கணும். அடிக்கடி செக்கப் பண்ணிக்கணும். நாங்கள் தடுப்பூசிலாம் கூட இவங்ககிட்டயே தான் போட்டுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் எந்த பணமும் வாங்கலை. எங்களுக்கு இந்த கிட்டு மட்டும் கிடச்சிது. அதை வாங்கிக்கிட்டோம். நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இது எந்த மாதம் கொடுக்குறாங்கன்னா 7வது மாதம் கொடுக்குறாங்க. ஸ்டாக் இல்லைன்னா தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையுமே ஏமாத்துறது கிடையாது. எங்களுக்கு ஒரு 6 பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு 3 கிட்டு தான் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதை தான் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு சிலர் குழந்தையோட பிறந்துருது, எங்களால் கொடுக்க முடியல. இருக்கிறதுல யார் கொஞ்சம் ரொம்ப புவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிட்டோட விலை 4000 கிடையாது, 2000. அந்த 3 மாதம் கம்ப்ளீட் ஆனால் ஒரு 2000, ஒரு 2 தடவை 7 மாதத்துக்குள்ள 2 தடவை அக்கௌண்ட்டில் 2 ரூபா பணம் போடுறாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் 18,000 ரூபா பணம் உண்டு. அதில் இந்த 2000 ரூபாய் கழிச்சுக்கிறாங்க. இந்த கிட்டோட விலை. இந்த வீடியோ போடும்போது நான் ஃப்ரீன்னு நினச்சி தான் இந்த வீடியோவை போட்டேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்டே நேரில் போய் எல்லா விவரம் கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அந்த நர்ஸுக்கிட்டே போய் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அது மாதிரி அந்த கிட்டோட விலை 2000 தான். எங்களுடைய கரூர் மாவட்டத்தில் எங்கள் கலெக்டர் பொக்கிஷோன்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்ன இருக்குன்னா, சிறுதானியங்கள் செய்ய லட்டு, ராகி முறுக்கு, தேன், நாட்டு சக்கரை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அது நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கிட்டு தமிழ்நாடு பூரா உண்டு. எங்கேயும் எல்லா இடங்களையும் உண்டு. இல்லைங்கிறதெல்லாம் போய் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் இது உங்களுக்கு அவசியம் தேவைன்னா இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. அந்த நர்ஸுக்கிட்ட போனீங்கன்னா மட்டும்தான் இது கிடைக்கும். நீங்கள் ஜிஹெச்சில் கிடையாது. இது ஜிஹெச்சில் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஜிஹெச்சில் கிடையாது. இது பிரைமரி ஹெல்த் சென்டர், இந்த தாய்சேய் நல காப்பகம் இங்கே தான் கொடுக்குறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வயசு வரைக்கும் இந்த உலர் திராட்சை, நாட்டு சக்கரை, பொட்டுக்கடலை, தேன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஒரு சில மாவட்டங்களில் நான் கேள்விப்பட்டேன். வாங்கினவங்க எங்கிட்ட சொன்னதுனால நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் அந்த நர்ஸுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லா விவரமும் சொல்லுவாங்க. அதை மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த எல்லா நலத்தையும் பெறுங்க. நலத்திட்டங்களையெல்லாம் வாங்கிக்கிங்க. நிறைய கிடைக்குது. அதே மாதிரி இந்த பிரசவம் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் கொடுக்குறோன்னு அவங்க சொன்னாங்க. அதனால் டெலிவரியெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ப்ரே பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.